ஹாய் ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சைஃபை கரவன் டிஎன் 49 பெட் லவர். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிளான் வந்து ஆரம்பித்தோம். எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 200 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வீட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைக்கு போய் சேர்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து இவ்வளோ பீஜான்ஸ் வந்து இறக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷஸ் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பிளான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளிப்பட்டியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பீஜான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வருமானத்தை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வழி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேர்ஸ் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர்ஸ் வந்து எல்லாத்துலேயும் அள்ளி தெளிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு பேர் நச்சுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிராஜ் பேர் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இறக்கி கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரீடிங் கேஜில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சிங்கிறப்போ நான் எடுத்து போட்டேன், கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முஸ்கிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷேக் குவாலிட்டி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கிங்கோடு இருக்கிற பேர்ட்ஸாக வந்து எடுங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பீஜான்ஸ் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் தள்ளி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷஸ் பற்றி வரும். ஓகே, ஃபிஷஸ் வேணுங்கிறவங்க அப்படி பார்க்கலாம், இல்லை பீஜான்ஸ் மட்டுங்கிறவங்க 3 நிமிஷத்தோடு நிறுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எல்லா பேர்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட சேலுக்கு தான் இருக்குது. இந்த கரணையெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டையில் தான் உட்காந்துருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நச்சுன்னு ஒரு 4-5 பேர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு நம்ம வந்து ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்ஸ் நிறுத்திப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் கேப்பை மட்டும் தான் நான் இங்கே இருக்க போகிறேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால் என்னென்ன பேர் வச்சுக்க முடியுமோ அந்த பேர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் கொடுத்துடலான் இருக்கேன். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ காலேஜ் இல்லை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம வேலைக்கு போய்ட்டு இருக்க வசதியும் நம்மளால முடியலை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா முஸ்கி அது மாதிரி இந்த கூண்டில் இருக்கிற பேர்ஸ் பார்த்திங்கன்னா மட்டும்தான் சேல் கிடையாது. அதிலே பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் முஸ்கி ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் மட்டும் சேலுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஏகப்பட்டது இருக்குது, நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஃபிஷ்ஷஸ் வந்து நான் வந்து லைன் பை லைனாக காமிக்கிறேன். ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் இருக்குது. சாண்டா கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 பேர் எடுங்க, அதை வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா பிரிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி பேர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் ட்ராகனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீடிங் ஸ்டேஜ்லாம் நல்லாவே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பேர் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களோட ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாட்டி இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் வந்து எப்படி சொல்கிறது, கப்பீஸ் அளவுக்கு பண்ணாதீங்க, ஆனால் இதுலேயும் பண்ணுங்கள். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை வந்து ஈர்க்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இதுங்க மட்டும் தான் இருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா பேரே 60 ரூபா அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அப்படிங்கிறப்ப நம்மள்ட்ட எல்லாமே 100 மட்டும் தான் இருக்குங்கிறப்போ வந்து யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கலாம் ஒயிட் எக்ஸில் வித் ரெட்டுங்கிற மாதிரி யூனிக்காக வந்து வெரைட்டிஸ் வந்து எடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வந்து செட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட டப்ஸும் இருக்கணும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸும் இருக்கணும். நீங்கள் ஒரு 5 வெரைட்டி வளர்க்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட 5 டப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, அப்புறம் 5 ப்ரீடிங் பாக்ஸ்ன்னு இருக்கணும். 5 ப்ரீடிங் பாக்ஸுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குற பேஸ் பேர் அதில் விட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் குட்டி போட்டோன்னே எடுத்து டப்பில் வளர்த்துட்டு டப்புலேருந்து நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போடுற மாதிரி இருக்கும். டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 பேர் செட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரீடிங் பாக்ஸில் இருக்கிறது வெளியே எடுக்கக்கூடாது, அதிலே தான் இருக்கணும். அப்போங்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதுலேருந்து ஏதாச்சும் அவுட் ஆனால் கூட நீங்கள் அதுலேருந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இம்பெரிக்கல் ப்ளூ ட்ராகன்லாம் பார்த்திங்கன்னா 2 பீஸ் தான் எடுத்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் பேர் வந்து 300க்கு எடுத்தேன். ஆனால் நான் இப்போ கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 150 அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். இதோட ஃபின்ஸு இயர்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து நைட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் கலரிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து என்ஹான்ஸ்மெண்ட்டாக தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பார்சல் வந்து கொரியர் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி மெசேக் இருக்குது. சில்லி மெசேக்கும் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 3 to 4 பேர்ஸ் தான் நம்ம வந்து பை பண்ணோம். அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ இறக்கணும். ஒரு சில வெரைட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேர்ஸ் அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா 2 பேர் 3 பேர் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் அப்பான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட என்விரான்மெண்ட்டு எல்லாமே பொறுத்து மாறும். வாட்டர் என்விரான்மெண்ட்டு அப்புறம் நீங்கள் கொடுக்குற ரைடிங் ஸ்பாட்டு அதை பொறுத்து மாறும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டும் நம்மள்ட்ட இருக்குது. ஃபுல் ரெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ரொம்ப ரேராக தான் வந்து குட்டி போட்டுட்ருக்கு. ஃபுல் கோல்டு நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. ஃபுல் கோல்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 4 பேர்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக குட்டியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தட்டி இறக்குற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் இறக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இறக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் வந்து அல்பினோ கோயெல்லாம் இருக்குது. அல்பினோ கோய் நான் சூஸ் பண்ணதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பேர். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கும், வரும் டக்குன்னு வந்து புக் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நம்ம கொடுக்குற ரேட்டும் பார்த்திங்கன்னா வெறும் 150 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு ஸ்டாக்கில் இருக்குது ஒரே ஒரு பேர் மட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ் இருக்குது. ரெட் ரோஸுமே பார்த்திங்கன்னா நல்லா சேல் ஆகிட்டு இருக்க பேர் தான்.
அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இருக்குது. அப்புறம் வந்து ஒயிட் போலாரில் ஃப்ரைஸ் இருக்குது. இந்த ஒயிட் போலார் ஃப்ரைஸு பேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த பெரிய சைஸஸ் வராது, சின்ன சைஸஸ் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போலார் பேர்லேயே அந்த சைஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ளூவில் வந்து கேட்டிங்கன்னா ப்ளூவில் இப்போதைக்கு ஸ்டாக்கில் இல்லை. அப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குது 100 வரும் அந்த ஒயிட் போலார்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ இருக்குது. எலக்ட்ரிக் ப்ளூவுமே ஒரு நல்ல வெரைட்டி தான். நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லாவே சேல் ஆகிக்கிட்டு இருக்க வெரைட்டி. இந்த எலக்ட்ரிக் ப்ளூ, ஜெட் பிளாக், இந்த சாண்டா கிளாஸு அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட வெரைட்டிஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுமே நல்லாவே ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கோய் இருக்குது. ப்ளூ கோயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியான இருக்கிற வெரைட்டிஸ். ஸ்டெபிலிட்டியாக இருந்துச்சுன்னா மட்டுமே தான் நீங்கள் சேல் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து உடையாமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ப்ளூ இருக்குது. ஜாப்பனீஸ் ப்ளூவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஸ்டாக் தான். அது வேணுங்கிறவங்களுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். தஞ்சாவூரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து எடுக்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் குவாலிட்டி வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸஸும் பிடிச்சிருக்க சைஸை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட கிரிட் இருக்குது. கிரிட் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புறா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முட்டை வைக்கிறதுக்காண்டி யூஸ் ஆகும். இதோட இது 1 kg வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 60 rupees தான். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக்கில் நிறையவே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.